ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் மீரா. இன்னைக்கு ஒரு ஒரு சூப்பரான எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இன்னைக்கு ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம் தானே அப்படின்னு நம்ம நினச்சா நம்ம தான் முட்டாள். பிகாஸ் இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைந்த நாள். இன்னைக்கு வங்கியோட வருடாந்திர கணக்கு முடிவடையும் நாள். இன்னைக்கு பேங்க் லீவ். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பௌர்ணமி, பங்குனி உத்திரம். அப்புறம் வந்து எல்லா கடவுள்களுக்கும் இன்னைக்கு தான் திருமணம் நடந்துச்சுன்றது ஐதீகம். முருகரோட கல்யாணம், சிவன் பார்வதியோட கல்யாணம், பெருமாளோட கல்யாணம், இன்னும் நிறைய கடவுள்களுக்கான கல்யாணம் இன்னைக்கு தான் நடந்தது. இன்னைக்கு வந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து மாலையில் வந்து எல்லா கோவில்கள்லையும் எல்லா கடவுள்களும் அவங்களோட துணையோடு இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த நேரத்தில் நம்ம கணவன் மனைவியாக போய் அவங்கள வழிபடும் போது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கணவனும் மனைவியும் சேர்ந்து இன்றைக்கி விரதம் இருக்கிறது மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள்ல வாழ்க்கையில் நிறைய சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ எல்லோரும் இந்த மாதிரி கணவன் மனைவியாக சேர்ந்து கோவிலுக்கு போங்க. குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போங்க. கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி போய் வேண்டுதல்கள் வச்சா நடக்கும்ன்றது ஐதீகம். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். அதை விட்டுட்டு ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம், சும்மா ஏமாத்துறது இந்த மாதிரி இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நிறைஞ்சிருக்கு. அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது உண்மையா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த ஹார்ட்டையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.